இண்டக்ஷன் அடுப்பையும் எலக்ட்ரிக் குக்கரையும் வச்சு நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்காய், கசகசா, முந்திரி, கொஞ்சமாக சோம்பு எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். அப்புறமா ஜீரகம், சோம்பு, மிளகு, வரமிளகா இதெல்லாம் வறுத்து தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு மட்டும் ஸ்டவ் யூஸ் பண்ணேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் தாளித்து அந்த எலக்ட்ரிக் குக்கரில் கொட்டி அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் வதக்கி அப்படியே போட்டுக்கணும். ஸோ எலக்ட்ரிக் குக்கரில் நீங்கள் வதக்கிற வேலையே கிடையாது, கொஞ்சமாக வதக்கி அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். அதில் இந்த மசாலாலாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கி அரைச்சி அதையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு பார்த்துக்கோங்க. நல்லா அந்த எலக்ட்ரிக் குக்கர்லேயே கொதிக்கட்டும். அவ்வளோதான். இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். முதல்ல தாளிக்கு ஆன் பண்ணோம். இப்போ இதை கொதிக்க வைக்கிறதுக்கு ஆன் பண்ண போகிறோம். இதை நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கூட பண்ணிக்கலாம். பட் நான் சாதா ஸ்டவ்வில் தான் பண்ணேன். ஸோ கேஸ் ஸ்டவ்வில் தான் பண்ணேன். ஸோ இதில் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு பச்சை கருவேப்பிலை போட்டு 1 ஸ்பூன் தேங்காய் ஊற்றி இறக்குனா நண்டு கிரேவி ரெடி.